வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 18. இளநீல புடவையில் அளவான அலங்காரங்களோடு தயாரானவள் அருகே அர்ச்சனா, அம்பிகா, விஜயலட்சுமி, தடாதகை, அங்கையர்கண்ணி, திலகா ஆகியோர் சூழ்ந்திருந்தனர். படபடப்போடு அமர்ந்திருந்த பொற்றாமரையாளை பார்த்து சிரித்த அம்பிகா, அம்மாடி கண்ணு, ஒண்ணுல தாயி, எதுக்கு இப்ப இப்படி வேத்து கொட்டுதாக்கும் என்க அவளுக்கு பதில் கூற தெரியவில்லை. அதன் காரணம் வெட்கமோ தயக்கமோ அவளே அறியாள். மூத்த பெண்மணிகள் மாறி மாறி அவளை சாந்தப்படுத்துகின்றேன் என அறிவுரைகள் கூற அது அவள் படபடப்பை இன்னுமேதான் ஏற்றியது. அத்த அத்த, நீங்க இம்புட்டு சொல்றதுலயே சித்திக்கு பயமாயிட போகுது. நீங்கள் எல்லாரும் போங்க, நானும் அங்கேயும் இருக்க மாட்டுக்கு. நல்ல நேரமா பார்த்து உள்ள அனுப்பி வைக்குதோம் என்று திலகா கூற அதில் சிரித்து கொண்டோரும் தாமரையால் கன்னம் வழித்து திருஷ்டி எடுத்து மனமாற வாழ்த்தி விட்டு சென்றனர். கைகளை பிசைந்து கொண்டே அமர்ந்திருந்தவளை கண்டு சிரித்த அங்கை, சித்தி, ஏதாவது சந்தேகம்னா நம்ம திலகா அக்கா கிட்ட கேளுங்க. என்னைய விட அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்க மாட்டுக்கு என்று கூற திலகா அவளை செல்லமாய் முறைத்தாள். அதில் தாமரையால் சிரித்து விட, ஒண்ணுமில்ல சித்தி, பதட்டப்படாது போ என்று வேறெதும் பேசி அவளை சங்கடப்படுத்தாது அவள் சிந்தனையை வேறுபுறம் திருப்பி பேச்சு கொடுத்தனர். பெரியோர் குறித்த நல்ல நேரம் நெருங்கவும் கையில் பால் சொம்பை கொடுத்து பெண்கள் இருவரும் அவளை அவளறைக்கே அழைத்து சென்றனர். வாசல் வரை சென்ற பெண்கள் அவளை அணைத்து வாழ்த்திவிட்டு செல்ல, இத்தனை நாட்கள் தனதறையாய் இருந்த அறை தங்களறையாய் மாறிய பூரிப்போடும் படபடப்போடும் உள்ளே சென்றாள். அங்கு அவளுக்கும் மேலான பதட்டத்தோடு கட்டிலை சுற்றி சுற்றி நடை பயின்று கொண்டே நகமற்ற விரல்களை கடித்து கொண்டிருக்கும் தன்னவனை கண்டதும் அவளுக்கிருந்த பதட்டம் பாதியாய் குறைந்த உணர்வு. அவள் கதவடைக்கும் சத்தத்தில் திரும்பியவன் அவள் எழிலில் எப்போதும் போல் சொக்கி மீள பால் சொம்பை அவனிடம் கொடுத்தாள். சின்ன சிரிப்போடு அதை வாங்கியவன் மேஜையில் வைக்க வேண்டி திரும்புவதற்குள் அவன் பாதம் பணிந்து வணங்கினாள். ஏ என பதறியவன், என்னம்மா என்க, இல்ல காலில விழுந்து கும்பிடணும்ல என்று அவனை கண்டு மலங்க மலங்க விழித்தாள். அதில் சிரித்து கொண்டவன் அவள் தலையில் கரம் வைத்து, நல்லா இருப்ப எந்திரி என்க தானும் சிரித்து கொண்டே எழுந்தாள். செம்பை மேஜையில் வைத்துவிட்டு அவன் அமர அவளும் அவனருகே சென்றமர்ந்தாள். முதலில் யார் பேசுவது, என்ன பேசுவதென்று இருவருக்குமே விளங்கவில்லை. தன் தொண்டையை செருமிக் கொண்டவன், யாழ் என்க, ம் என்றாள். அவளை திரும்பி பார்த்தவன், நர்வஸா இருக்கா என்று கேட்க ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள், ம் என்றாள். எனக்கும் என்று அவன் கூறவும் பாவை அவனை நோக்க, அது நான் என தடுமாறினான். அவன் கரத்தின் மேல் தயக்கத்தோடு தன் கரம் வைத்தவள், புரியுதுங்க, பொண்ணுங்களுக்கு தான் தயக்கம் இருக்கணுமா என்ன, பசங்களுக்கும் இது நினைச்சு தயக்கம் இருக்கும் என அவனை புரிந்தவளாய் அவள் கூற மெல்லிய சிரிப்போடு, டயர்டா இருக்குடா என்றான். எனக்கும் என்று அவள் கூற, தூங்கலாமா என்றான். மெல்ல சிரித்து கொண்டவள் சரியென தலையசைக்க அந்த பெரும் கட்டிலில் இருவரும் படுத்து கொண்டனர். படுத்தவர்களை அந்த மெத்தை உள்வாங்கிக் கொள்ள அதில் ஒட்டி இருக்கும் தன்னவளின் வாசத்தை ஆழ்ந்து சுவாசித்தபடி படுத்தவன், உனக்கு மேல கை போடுற பழக்கம் இருக்கா என கேட்டான். எதற்கிந்த கேள்வி என புரியாது விழித்தவள், தலவாணி வச்சு படுத்துக்க வேணுங்க என்று கூற, என் மேல கை போட்டு படுத்துக்கிறியா என்று அவள் புறம் திரும்பி ஆசையாக கேட்டான். அவன் முகத்தில் பொம்மை வாங்கி தருகிறாயா என்று கேட்கும் சிறு பிள்ளையின் சாயல். அவனையே விழிவிரித்து புரியாமல் பார்த்தவளை கண்டவன், உனக்கு ஓகேனா என் மேல கை போட்டு படுத்துக்கோ என்று கூற மெல்லிய புன்னகை அவளிடம். மெல்ல அவனை நெருங்கியவள் அவன் மீது கையிட்டு படுக்க தானும் அவள் மேல் பட்டும் படாது கை போட்டு கொண்டவன், இப்படி படுக்கணும்னு ரொம்ப ஆசை என்று மெல்லிய குரலில் கூறினான். பாவை அவனை நிமிர்ந்து பார்க்கவும் கண்களில் பளபளத்த நீருடன் தேங்க்ஸ் என்று அவன் கூற நெகிழ்வான தருணத்தை தனதாக்கிக் கொண்டவள் மெல்ல எம்பி அவன் நெற்றியில்
நாணமுடைத்து முத்தமிட்டாள். அதில் அவன் விழியில் பளபளத்த மின்னல்கள் கன்னங்களில் இறங்க, அதை துடைத்து விட்டவளாய் அவன் மீது கையிட்ட கரத்தினை இறுக்கம் கூட்டி அணைத்துக் கொண்டு உறங்கினாள். அந்த இரவு அத்தனை ரம்யமான நிம்மதியான உறக்கத்தை இருவருக்குமே அளித்தது. அடுத்த 3 நாட்களில் தாமரையாளுக்கு சீரென்ற பெயரில் பலதும் வாங்கி குவித்திருந்த அவள் அண்ணன்மார்கள் அவர்களை நல்ல நாள் பார்த்து அவனது வீட்டில் குடியமர்த்த தயார் செய்தனர். யாழ் நம்ம வீட்ல இத்தனைக்கும் இடம் பத்துமா என்று ஆதி விழி பிதுங்கி தயக்கத்தோடு வினவ, அவனது கூற்றிலிருந்த நம்ம வீடு என்ற சொல்லே அவளுக்கு ஜிவ்வென்ற உணர்வை கொடுத்தது. நான் 10-15 தடவை அங்க வந்து தங்கியிருக்கேன் பாருங்க. என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்ல, உங்களுக்கு தான் தெரியும் என்று அவள் கூற, அந்த கட்டில் சத்தியமா உள்ளேயே போகாதடி என்று கூறினான். அதை கூறவே அவனுக்கு சங்கடமாக இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவன் கரத்தின் மேல் தன் கரம் வைத்தவள், எது எது கொண்டு போக முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க, எடுத்துப்போம். எல்லாமே வேணாம்னு என்னால சொல்ல முடியாதுங்களே என்று கூற, அவளது நிலையும் அவனுக்கு புரிந்தது. பிறந்த வீட்டு சீர் என்பது ஒரு பெண்ணிற்கு எத்தகைய உரிமை மிக்கது. அதிலும் பாதியை தனக்காக அவள் வேண்டாம் என்பதே அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அவன் ஏதோ பேச வர, நான் ஏதோ நினைக்கலங்க. நாம தான் ஒண்ணு போல சம்பாதிச்சு சொந்தமா வீடு வாங்குவோமே, அப்ப அத பெரிய வீடா வாங்கி இதெல்லாம் வச்சுக்கிடலாம் என்று அவள் கூறினாள். அதில் மென்மையாய் புன்னகைத்தவன், பீரோ எடுத்துக்கோ, கட்டில் மட்டும் வேணாம். பாத்திரம் அங்கேயே இருக்கு. ஆனா இது போல அத்தன்டிக் வெசல்ஸ் எதுவும் என்கிட்ட கிடையாது. அதெல்லாம் எடுத்துக்கோ. பட் ப்ளீஸ், மூத்த மச்சான் கார் வாங்கி தரேன்னு சொல்றத மட்டும் வேணா சொல்லிடு. கட்டில் உள்ள போகாது. அதனாலதான் வேணா சொல்றம்மா, சாரி என்று அவன் கூற, பா, என்னது இது சாரி எல்லாம் என்று முறைத்தவள் எழுந்து சென்றாள். தன் அண்ணன்களிடம் சென்றவள் எடுத்து பேசி அவன் கேட்டுக்கொண்டதைப் போல் அந்த மகிழ்ந்து வாங்கும் திட்டத்தையும் கைவிட வைத்திருந்தாள். அவனுக்கு அவள் வீட்டிலிருந்து சீர் வாங்குவது கௌரவ குறைச்சல் எல்லாம் இல்லை. ஆனால் சிலவற்றை வாங்குவதில் அவனுக்கென்று சில கனவுகள் உள்ளன. அதை தன்னவள் எப்படி ஏற்றுக்கொள்வாளோ என்ற அவன் தயக்கத்தை முற்றுமாக உடைத்து அவனது ஆசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாள். அதன்படி அவர்கள் கிளம்பும் நாளும் வந்தது. கண்களில் நீர் தேங்க அனைவரையும் கட்டி அணைத்தவளுக்கு மனதில் ரணமெல்லாம் இல்லை. யாரையும் பிரிந்து செல்லும் வேதனையெல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட பிறந்ததிலிருந்து வாழ்ந்த வீட்டின் வாசம் துறந்து இப்படியான கூட்டிலிருந்து செல்ல இனித்திடுமா? ஐத்த, அடிக்கடி வருவதன என்று காயத்ரி கண்ணீரோடு கேட்க, வாராம எங்கடி போவன் என்று அவள் கன்னம் தட்டினாள். செழிலன் பொழிலன் இருவருமாய் அவளை அணைத்து கொண்டு, வில் மிஸ் யூ அத்த என்று ஒன்று போல் கூற, அவர்கள் தலையை கோதி கொடுத்தவள், நிலத்தெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிடுங்கடே, ஐத்த இல்லன்னு விளைச்சல்ல பங்கு இல்லாது போச்சு, பிச்சு புடுவனாக்கும் என்று கூறினாள். உனக்கு இல்லாம இந்த வீட்டுக்குன்னு ஒரு துரும்பையும் ஒதுக்க மாட்டமத்த என்று இருவரும் கூற, ஆருத்ரனும் வேந்தனும் அவளை அணைத்து வாழ்த்தினர். துர்காவும் சங்கரனும் அவளை அணைத்து கொண்டு தங்கள் பிரியாவிடையை வெளிப்படுத்த குழந்தைகளுக்கு முத்தம் பதித்து தன் அன்பை பரிமாறினாள். திலகா அவள் கரம் பற்றி தன் வாழ்த்துக்களை கூற, கலங்கிய அவள் கண்கள் துடைத்தவள் அங்கையை தேடினாள். கண்ணவனோடு ஒன்றி நின்ற அங்கை கண்ணீரை வெகு பிரயத்தனப்பட்டு அடக்கினாள். அவ்வீட்டில் அங்கை வெகுவாக ஒன்றி பழகுவது தாமரையாளிடம்தானே. ஆருத்ரன் மனையாளை தோளோடு அணைத்தபடி தாமரையாளிடம் கூட்டி வர, சித்திக்கு டாடா பாயெல்லாம் சொல்ல மாட்டியாக்கும் என்று அவள் நாடி பற்றி கேட்டாள். சித்தி என்று அழுதவள் தாமரையாளை அணைத்து கொள்ள, தாமரையாளும் அவள் கண்ணீரில் அழுது விட்டாள். அங்க என்னது இது, கிளம்புற நேரம் பிள்ளைய அழ விட்டுக்கிட்டு என்று அர்ச்சனா கடிய, முகம் வாடிய அங்கையின் கன்னம் பற்றியவள், நெதம் பேசுறண்டி, அழுது வடியாத, வெரசா படிச்சு முடி சரியா என்று கூறினாள். பெரியோரிடமும் கூறிக்கொண்டவள் அம்மாம் பெரும் மாளிகையை விட்டு கலக்கமாய் வெளியே வந்தாள். அதிவீர பாண்டியர், அர்ச்சனா மற்றும் அக்னி மட்டும் அவர்களோடு சேர்ந்தே வர, தன்னவள் கரம் பற்றியவன் அவளை கலக்கமாய் பார்த்து, அடிக்கடி கூட்டிட்டு வரேன் யாழ், உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வருவோம் என்று கூற, புன்னகையோடு அவன் கரத்தை இறுக பற்றி கொண்டாள். அதோ இதோவென அவன் இல்லம் வந்திட, அர்ச்சனாவே முதலில் உள்ளே சென்று ஆலம் சுற்றி இருவரையும் வரவேற்றார். அளவான
2 படுக்கை அறை, கூடம், ஒரு சமையலறை கொண்ட வீடு அது. பேச்சுலர்ஸ் வீடு என்று சொல்வதற்கான அடையாளம் ஏதுமின்றி வீடு நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அனைவருமே அதிசயித்து போயினர். மச்சான், வீட்டை கிளீன் பண்ண ஆள் யாரும் வச்சிருந்தியா என்று அக்னி வினவ, அது சரி, அதுக்கு யாருடா தனியா செலவு செய்ய, நானே தான் கிளீன் பண்ணுவேன் என்றான். பயங்கர பொறுப்பான ஆளாதான் இருப்ப போலயே என்று அக்னி கூற, அதற்கு பதிலாய் ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டான். அனைவருமாக குளித்து காலை உணவை உண்டு முடிய அர்ச்சனாவும் தாமரையாலும் சேர்ந்து கொண்டு வந்த பொருட்களை அடுக்க துவங்கினர். அக்கா, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க, இப்பதானே வந்திருக்கோம், நானும் யானும் சேர்ந்து கூட பிறகு அடுக்கிக்கிறோம் என்று அவன் கூற, இருக்கட்டுமுங்க தம்பி, கையோட முடிச்சுக்கிட்டா பிள்ளைக்கு வசதிப்படுமில்ல என்று கூறினார். சிரித்தபடி தானும் வந்தவன், அப்பனா நானும் வரேன், இங்க யாழ வேலை பார்க்க மட்டுமே நான் கூட்டிட்டு வரல, அவ ஒரு காரியம் செஞ்சா நான் ஒண்ணு செய்வேன், அதனால எங்கெங்க ஏதேது இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணுமே என்று கூற, கண்ணவனை காதலாய் பார்த்து புன்னகைத்தாள். அட என்ன தம்பி என்று கேட்ட போதும் கூட அர்ச்சனாவின் மனம் குளிர்ந்தது உண்மையே. டேய் என்னடே, எங்க அம்மா எவ்வழியோ நீயும் அவ்வழியேன்னு இங்க வந்துட்டியா என்று கேலி செய்தபடி அக்னி வர, இல்லடா, பொருளெல்லாம் அடுக்க உதவலாம்னு வந்தேன் என்றான். அனைத்தையும் அடுக்கி இருந்து அவர்களுக்கு வசதிகள் செய்துவிட்டு மூவரும் புறப்பட்டு விட, இப்போது இருவர் மட்டுமே அவ்விடம் இருக்கும்படி ஆனது. கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, கூட்டத்துடனே இருந்து பழகியவளுக்கு அவ்வீட்டின் அமைதி சற்று ஆயாசமாகத்தான் இருந்தது. யாழ் என்று அவளுக்கான தேநீருடன் வந்தமர்ந்தவன் அவளிடம் அதனை கொடுக்க புன்னகையுடன் வாங்கி பருகினாள். ரொம்ப அமைதியா இருக்காமா என்று அவன் வினவ, தயக்கத்துடன் இமைகள் சிறகடித்த போதும் மனதில் இருந்ததை அவனிடம் பகிரவே செய்தாள். சாரிடி என்று அவள் கரம் பற்றியவன், நீயும் வேலை ஜாயின் பண்றதுனா பண்ணிக்கோ யாழ், நான் ஒர்க் போயிட்டா தனியா இருக்கணுமே என்று கூற, பாக்கணுமுங்க என்றாள். அவளை தோளோடு அணைத்து கொண்டவன், இன்னும் 1 வாரம்தான் பாக்கி இருக்கு லீவு என்று அவன் கூற, என்ன கூற வருகிறாய் என்பது போல் அவனை பார்த்தாள். அது என்று தயங்கியவன் தன் தொண்டையை செருமி, ஹனிமூன் போக டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கேன் என்க, அவனை ஆச்சரியமாய் பார்த்தவள், இது எப்போ, எங்க போறோம் என்று சந்தோஷமாய் கேட்டாள். அவள் கண்ணிலும் வண்ண வண்ண கனவுகள் மின்னுவதை கண்டவன், அது சர்ப்ரைஸ் என்று கூறி அவள் முன்னுச்சி கேசத்தை ஒதுக்கிவிட, சீனியர், ஹனிமூன் எல்லாம் எதுக்கா, அதான் ஏதும் நடக்க போறதில்லையே என்று நக்கலாக கூறி அவனை கேலி செய்தாள். ஆஹா, எதுக்குன்னு அங்க போவோமுல்ல, அப்பத பாருங்க பொஞ்சாதி என்று பதிலுக்கு கேலி செய்தவனாய் அவள் வெற்றிடையில் கையிட்டு தன்னோடு நெருக்கிக் கொள்ள, அதில் திடுக்கிட்டு போனவள், ஐயோ, டீ டீ கொட்டு போகுது என்று தடுமாறினாள். அதில் சிரித்து கொண்டவன், இப்ப யாரோ என்ன கேலி செஞ்சாங்க என்றபடி நகர, சடுதியில் நாண சிவப்பு பூசிய கன்னங்களை மறைத்து கொள்ள பெரும்பாடு பட்டாள். சரி, அதெல்லாம் இருக்கட மாட்டிக்கு, ஹனிமூனுக்கு எங்கன போறோம் என்று அவள் கேட்டபடி அவன் பின்னே வர, அத அங்க போய் தெரிஞ்சுக்கோ என்று கூறிவிட்டு சென்றான்.